நாகையில் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட குறுவை சம்பா நெற்பயிர்களை வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியா பெய்த கனமழை காரணமாக அந்த குறுவை நெற்பயிர்கள் மட்டுமில்லாமல் இடையில் போடப்பட்டிருந்த அந்த சம்பா இளம் பயிர்களும் நீரில் மூழ்கியது. குறிப்பாக கடந்த 3 நாட்களாக கனமழையானது ஓய்ந்திருந்தாலும் குறுவை நெற்பயிர்கள் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலப்பரப்பில் அதிக அளவிலான மழைநீர் தேங்கியிருப்பதால் விவசாயிகள் தங்களுடைய பயிரை அறுவடை செய்யவும் மீட்டெடுக்க முடியாமலும் தவித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாகப்பட்டினம், திருமருகல், கீழ்வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த குறுவை நெற்பயிர்கள் பாதிப்பானது இருந்து வருகிறது. தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் கருவேலங்கடை பகுதியில் மூழ்கியிருந்த சம்பா இளம் நெற்பயிர்களை ஆய்வு செய்த அவர் அங்கிருந்த விவசாயியிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். விவசாயம் அந்த இளம்பயிர்களுடைய பாதிப்பு குறித்தும் மழையால் மூழ்கிய தண்ணீரானது இதுவரை வடியவில்லை எனவும் வடிகால் பிரச்சனை நீண்ட வருடங்களாக இருப்பதாகவும் பொதுப்பணித்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் விவசாயிகள் அமைச்சரிடம் நேரடியாக முன்வைத்து அவர்களுடைய குறையை தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக சின்னத்தும்பூர் கிராமத்தில் தற்போது ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அடுத்தபடியாக திருவாய்மூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த குறுவை சாய்ந்த நெற்கதிர்களை ஆய்வு செய்து விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1,20,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட 70% அறுவடை பணிகள் முடிந்த நிலையில் கிட்டத்தட்ட மீதமுள்ள நெற்கதிர்களை, மழையால் நனைந்த நெற்கதிர்களை காப்பாற்ற முடியாமல் பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் தவித்து வருகிறார்கள். ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், உரிய இழப்பீடு வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், நிவாரணம் பெற்றுத் தருவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அமைச்சரோடு தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் உள்ளிட்ட வேளாண் துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக நாள் முழுவதும் ஆய்வு பணியை மேற்கொள்ளக்கூடிய அமைச்சர் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் ஒரு ஆய்வை நடத்தி மொத்த கணக்கெடுப்பு எவ்வளவு பாதிப்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விவரங்களையும் கேட்டறிய இருக்கிறார். சகாதேவன், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.